குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போனால் டிஎன் செட் 2017க்கான கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்ட் 1ல் 1 2 3 4 கொஷின்ஸ் 3 கொஷின் நான் 4 கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கொஷின் நம்பர் 4 பண்ணியிருக்கும்போது இதாகிடுச்சு. ஆக்சுவலாக 4 என்னென்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹோல்ஸ். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 சீரீஸ் 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்களா, இது ஒன்று 4 சீரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எந்தெந்த இன்டர்வலில் இது கன்வர்ஜென்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட் கிளாஸ் ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஆக்சுவலாக பொதுவாக இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக இது ஆல்ரெடி எடுத்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே மறுபடியும் நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பொதுவாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரியல் சீரீஸ் பார்க்குறோம். சீக்வன்ஸ் வந்து ரியல் சீரிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் சீரிஸ் 2 சீரிஸாக பிடிச்சிக்குவோம். ரைட்டுங்களா? இப்போ ரியல் சீரிஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சமேஷன் ஏஎன் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் டு தி பவர் n இருக்கும். ஏங்கிறது என்னென்னா எனி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பராக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா அந்த மாதிரி இல்லைன்னா அல்டர்னேட்டிங் சீரிஸ் இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேஸ் அதே தான். ஏஎன் இசட் மைனஸ் ஏ, இது இசட் எக்ஸுங்கிறது ரியல் வேரியபிள், இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? அந்த ஏங்கிறது ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி மைனஸ் நெகட்டிவ்ஸும் வரும். சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ எப்படி கொடுத்தாலும் இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன, அதான் இங்கே கான்செப்ட். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னா வெரி சிம்பிள். இது ஆறுனால நம்ம ஆறுங்கிறது இதுதான். சரிங்களா? இந்த ஒரு ரியல் லைனில் தேடுவோம். காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு R2வில் தேடுவோம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இப்போ இந்த சப்போஸ் இந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா ஏஏ சென்டராக வச்சு ரேடியஸ் எவ்வளோ நாளும் வச்சு நான் எடுக்கலாம். ரேடியஸ் நான் ஒரு இது ஏங்குற பாயிண்ட் கொடுத்தாச்சுன்னா சென்டரை வச்சு என்னது ரேடியஸ் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணி எனக்கு நெய்பர்ஹுட் என்னால் வரைய முடியும். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி வரையணும்னா, ரேடியஸ் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். ஒரு கண்டிஷன் நம்ம ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ரேடியஸ் லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் அது அந்த அந்த இன்டர்வல் நெய்பர்ஹுட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரை செலக்ட் பண்ணணும். அந்த ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட். சரிங்களா? அதான் கான்செப்ட். ஸோ ரேடியஸுங்கிறது இதான் மீனிங். அதனால தான் ரேடியஸுங்கிற வேர்டு எடுத்துருக்கோம். ரேடியஸாகவும் இருக்கணும், அந்த அந்த நெய்பர்ஹுட்டில் கன்வர்ஜென்ஸ் நடக்கும். அதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான மீனிங் தான் இந்த இதுக்கு நேம். ஓகேங்களா? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் லார்ஜஸ்ட் ரேடியன்ஸை சூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ரேடியஸை வச்சு அந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு நெய்பர்ஹுட் வரையும்போது அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். சரிங்களா? சரி தான் கான்செப்ட். இப்போ ஏ இருக்குது. அப்போ நான் லார்ஜஸ்ட் ரேடியஸ் ஆர் நான் அந்த சைடு ரைட் லெஃப்ட் போடுறேன். இப்போ எனக்கு இந்த இது கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் என்னென்னா, இந்த இந்த இன்டர்வலில் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கே எழுதியிருப்போம். பொதுவாக என்னென்னா, இப்போ ஆறுங்கிற ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ இங்கே ரியல் கேஸ். காம்ப்ளெக்ஸ் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே தான் சேம் கான்செப்ட். இப்போ ஏ வந்து நான் யூ ப்ளஸ் ஐவி, இது ஃபிக்ஸட் நம்பரா, அப்போது இதுதான் அந்த சென்ட்ரு யூ, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே என்ன பண்ணால் அதே கேஸ் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு இங்கே வந்து நெய்பர்ஹுட் வந்து இங்கே ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் யூசுவல் மெட்ரிக்கில் இங்கேயும் யூசுவல் மெட்ரிக் R2வில் வந்து ஒரு இங்கே வந்து சர்க்குலர் டிஸ்காக இருக்கும். ஓகே, இது ஒரு இங்கே நெய்பர்ஹுட்டில் என்னது ஒரு சர்க்குலர் டிஸ்காக இருக்கும். அப்போது ஏஏ சென்டராக வச்சு ஏங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூ, எடுத்து நான் இங்கே ஒரு ரேடியஸ் செலக்ட் பண்ணணும், லார்ஜஸ்ட் ரேடியஸ் செலக்ட் பண்ணணும். அப்போது ஏஎஸ் சென்டராக வச்சு அந்த ரேடியஸ் நான் வரையக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இவ்வளோ விஷயம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். சரிங்களா? இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போது இதுதான் கேஸ். ரைட்டுங்களா? ரைட். இப்போது சப்போஸ் ஆரை கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ மாடுலஸ் லெஸ் தென் ஆறுன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரியல் நம்பர்னால இப்போ 6 - 6ன்னு எழுதிக்கலாம். இதை ஏ 2 பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னதுன்னா, தஃபோர் இதுக்கு மீனிங் என்ன, தஃபோர் ஒன் இஸ் கன்வர்ஜென்ட்டு. ஒன்று இல்லை, இதனால ஒன்று தான். சரிங்களா? கன்வர்ஜென்ட்டு இங்கே ஓப்பன் ரோல் ஏ மைனஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர். ரைட்டுங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, அதே மாதிரி இங்கே என்ன வரும்னா இப்படி வரும். ஸோ இங்கே ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் செட் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர், இதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து அப்படியே, ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் அவங்களுக்கு என்னென்னே தெரியாது போல், அதை போய் இது இப்படி எழுதிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிரிக்க முடியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படிலாம் எழுத முடியாதுங்க. ரியல் கேஸை தான் இப்போ இப்படி எழுதலாம். நிறைய பேர் இப்படி எழுதிட்டுருக்காங்க.
இப்படிலாம் எழுதக்கூடாது, இது ராங். சரிங்களா? இப்படிலாம் எழுத முடியாது. செட் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்னு அப்படி எழுத முடியாது. சரிங்களா? இது வந்து ரியல் நம்பராக இருந்தால் இப்போ மாடலஸ் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதோட அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு நம்ம பேச முடியாது. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், ரியல் வேரியபிள்ஸ் அதை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அப்போது அதாவது இந்த இடத்துல இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஒன் இஸ் கன்வர்ஜென்ட் ஆன் திஸ். இப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போது ஓகே, இது புரிஞ்சா? இப்போ இந்த ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வர காசி ஹெடமார்க் தியரம்ட்டு ஒரு தியரம் ஒன்று இருக்குது. இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ லார்ஜஸ்ட் ரேடியஸ் நீங்கள் எப்படி நீங்கள் வரைகிறீங்க, ஸோ உங்கள் அந்த ரிஸ்க்கை வந்து இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. யாருன்னா காசி ஹெடமார்க்ஸ் தியரம்னு சொல்லி ஒரு தியரம். ஆர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா லிமிட் எண்டென்ஸ் இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் பை ஏஎன் ப்ளஸ் 1. ரைட்டுங்களா? அதே மாதிரி லிமிட் எண்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 பை சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏஎன், அதோட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடியதான் என்னது அந்த ரேடியஸ். இப்போ ஆரை கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன நமக்கு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தான் தெரியும், வேறு இதில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ சீரிஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஃபார்முலா தெரியும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இந்த இருக்குல்ல, இப்போ இது ஏஏ சென்டராக வச்சு ஆர் ரேடியஸை எடுத்து நான் ஒரு இது வரைஞ்சாச்சு. சரிங்களா? ஒரு இன்டர்வல். இப்போ இங்கே இந்த இன்டர்வல் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இங்கிட்டு வந்து இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட் ஆகும் கன்ஃபார்ம்லி. சரிங்களா? அந்த சீரிஸ் வந்து கன்ஃபார்மாக என்னது டைவர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த 2 பாயிண்ட், இந்த பவுண்ட்ரி பாயிண்ட், இதில் வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பெண்டிங், இதை நம்ம செக் பண்ணணும். இது செக் பண்ணி என்ன செய்யணும், இந்த 2 பாயிண்டில் வந்து கன்வர்ஜென்ட் இருக்கலாம், ரெண்டுலேயுமே இருக்கலாம், இல்லை ஒன்றில் இருக்கலாம், ரெண்டுமே இல்லாமல் கூட போகலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ எனக்கு உள்ள பாயிண்ட்ஸ்லாம் கன்வர்ஜென்ட் இருக்கும், இந்த 2 பாயிண்டில் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்னது, சப்போஸ் அதுவும் அந்த பாயிண்ட்லேயும் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்துறது தான் என்னது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு அர்த்தம்னா, ஓகேங்களா, இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அந்தந்த பாயிண்ட், அந்த இன்டர்வலில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அதான் இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? ரைட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சப்போஸ் நான் அந்த ஏஏ சென்டராக வச்சு என்ன பண்ணுறேன்னா, ரேடியஸ் வந்து ஒரு ரோ ரேடியஸ் எடுக்கிறேன். ஓகே, ரோ ரேடியஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருக்குது, இந்த கேபிட்டல் ஆரோட கம்மியாக இருக்குது அப்படின்னா, இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது இந்த ரேடியஸ் எடுத்து வச்சுருக்குமா, இந்த ரேடியஸை விட கம்மியான ஒரு ரேடியஸ் வச்சு இந்த ஏஏ சென்டராக வச்சு ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன். ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லி. சரிங்களா? புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சீரிஸ் வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க 3 - 3. ஸோ இதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வச்சுக்கோமே. இது வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது mod z = 3, mod x = 3ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட். இப்போ இதில் வந்து இந்த சீரிஸ் வந்து ஆர்க் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே கொஷின்னு அப்படியே மாற்றுறேன். இப்படி மாற்றலாமா? அப்போது இந்த இதில் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் அப்புறம் mod x < 2.9999. ஸோ இதிலலாம் இந்த சீரிஸ் வந்து என்னது, இந்த ரீஜியனில் சீரிஸ்க்கு வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லி. ஓகேங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி mod x < 1 எடுத்துக்கலாம், mod x < 0.1 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதிலலாம் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லி. ஓகேங்களா? அது இது உள்ள. ஓகேங்களா? இது வந்து ரியல் கேஸ். காம்ப்ளெக்ஸ் கேஸ் பேசும்போது ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக அந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க வந்து 2 கொஸ்டின் அதாவது சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்ஷனை வந்து அவன் வந்து யோசிக்கணுமா இல்லையா, சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பொதுவாக சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, Z
ஏ ப்ளஸ் ஐபி இப்படி இருக்கும். இதுதான் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா ஏ கமா பியை சென்டராக வச்சு ஆர் ரேடியஸ் வச்சு வரையக்கூடிய சர்க்கிளோட ஈக்குவேஷன். ரைட்டா? ரைட். இவன் என்ன குழப்பம் பண்ணால் அவனுக்கு இப்போ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னா இதே தான், இந்த இடத்த ஈக்குவல்ட்டுன்னு மாற்றணும். ஓகே, சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அர்த்தம் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு போட்டுடணும். போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த இது சென்டராக வச்சு எந்த ரேடியஸ் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க, அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறது. சரிங்களா? ஸோ என்ன ரேடியஸ் எடுத்து நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, என்ன சென்டர் என்ன ரேடியஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க, அந்த சர்க்கிள் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சர்க்கிள் தான் எழுதணும், இந்த எழுதக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டான்னா அப்படி மாற்றி விட்டாங்க. அப்போ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ஐ திங்க் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து இப்படி ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது ஆர் வந்து ஒரு 1 or 2 வந்துச்சுன்னு வச்சுக்குவேன். ஸோ இப்படி கொடுத்தாங்க. இப்போ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், இந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரிஸ்னு போட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்படி, செகண்ட் ஆப்ஷன் இப்படி, தேர்ட் ஆப்ஷன் இப்படி, ஃபோர்த் ஆப்ஷன் இப்படி மாற்றி விட்டாங்க கதையை. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டான். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இது தானே, அப்போ இது நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இது கிடையாது. சரிங்களா? சர்க்கிள்னும் போது இது என்ன, சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷன். சர்க்கிள்னால் சர்க்கிளில் தான் எழுதணும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? இது வராது. ஓகேங்களா? சரி. ஸோ இதுதான், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் இது ஒரு வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் கிளியராக சொல்லிட்டேன். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சர்க்கிள். சரிங்களா? இது ஈக்குவல் டு போட்டு போடணும், இது அப்படி ஈக்குவல்ட்டாக மாற்றணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறோமா. ஸோ ஆர் வந்து என்னவாக இருக்கலாம்னா ரேடியஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆர் வந்து 0வாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஆர் வந்து இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ பொதுவாக ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் 0 to சரிங்களா இப்படி இருக்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 0வாக இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 0ன்னு அர்த்தம், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 0ன்னு கிடச்சிட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துல 0 போடுவீங்களா, 0 போட்டால் வரும் அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் இந்த ஏங்கிற பாயிண்டில் மட்டும்தான் கன்வர்ஜென்ட் நடக்கும். முக்கியமான கேஸ். சரிங்களா? இப்போ சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஆர் 0 வந்துச்சுன்னா அர்த்தம் தென் அந்த சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 இஸ் கன்வர்ஜென்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ. அந்த சென்டர் பாயிண்டில் மட்டும்தான் அது கண்டினியூஸாக இருக்கும். சரி, சென்டர் பாயிண்டில் மட்டும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் இஃப் ஆர் வந்து இன்ஃபினிட்டி வருது, ரேடியஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து என்ன வந்துடும், ஹோல் என்டையர் ரியல் லைனே வந்துடும். சரிங்களா? ஸோ 1 இஸ் கன்வர்ஜென்ட் ஆன் த என்டையர் ரியல் லைன் ஆர். சரிங்களா? ஸோ ரியல் நம்பரில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதே தான் இங்கேயும் அதே சேம் கேஸ் தான். ஸோ இங்கேயும் அதே தான். சப்போஸ் ரேடியஸ் 0 கண்டுபிடிக்கிறோம்னா இந்த பாயிண்டில் மட்டும்தான் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சப்போஸ் ஆர் இன்ஃபினிட்டி வந்தால் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் R2 ஆர் சி அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது நமக்கு இது கான்செப்ட். இதை புரிஞ்சுக்குவோம். ரைட்டுங்களா? ரைட். ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோமா? ரைட். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் 4 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்என் கொடுத்தாச்சா, சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் ஃபார் எவ்ரி ஈச் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ எக்ஸ்க்கு நான் 1 கொடுக்குறேன்னு சொல்லி எக்ஸ் 1 கொடுக்கும்போது என்ன ஆயிரும், இந்த மாதிரி 1/n. அப்போ 1 இருக்கும். அப்போ 1 வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஆட் பண்ண கிடைக்கும், இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட். அப்போ 1ல் டைவர்ஜென்ட்டாக இருக்குது. அப்போ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கன்வர்ஜென்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். அதே தான் இங்கேயும் சேம் கான்செப்ட். ஏன்னா அந்த பாயிண்ட் வைஸே நடக்கலை, எப்படி கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம்லி வராது. சரிங்களா? 1 இல்லை அட் எக்ஸ் ஈக்குவல் 1 இது போதுமான ரிசல்ட். ரைட்டுங்களா? ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, xn/n. xn/n இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஃபார் தேர்ட் ஆப்ஷனுக்கு இந்த சீரிஸ் கொடுத்துட்டாங்களா. ரைட். ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியஸ் ஆஃப் இது கொடுத்தாச்சு. இதை தான் இந்த மாதிரி பார்க்கலாமா, இந்த சீரிஸ் வந்து இப்படி an வந்து 1/n நான் பார்க்கலாம். ஓகே, இது x - a ஹோல் டு தி பவர் n. ரைட்டுங்களா? ஸோ ஓகே an மட்டும் எடுத்துக்கணும். இது ரேடியஸ் ஆஃப் வழக்கம் போல் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கலாமா? ஸோ என்ன 1 கிடச்சிட்டோம். 1 கிடச்சா என்ன செய்வோம், வழக்கம் போல்
எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது 0 லெஸ் தென் ஆர் ஆர் இந்த இடத்துல 1. அப்போது ஸோ இந்த இந்த இன்டர்வலில் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன செய்யணும், அந்த பவுண்டரி பாயிண்டில் செக் பண்ணணும். அப்போ அட்டு எக்ஸுக்கு 1 போடுறேன், எக்ஸு 1 போட்டான வரும் அந்த சீரீஸ் வந்து சமேஷன் 1/n மாறும். அப்போ இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ஸாக மாறிடும். எக்ஸுக்கு -1 போடும்போது என்ன ஆகும்னா இந்த சீரீஸ் வந்து இந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா, -1/n வந்து அது வந்து அதுவும் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். அது என்ன இந்த ரிசல்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சப்போஸ் பிங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்குது, அப்போது சமேஷன் 1/n ஹார்மானிக் சீரீஸ் சமேஷன் 1/np இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் பி வந்து 1க்கு மேலே, பி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 1 to infinity. ஓகேங்களா, அதே நேரத்தில் இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் இஃப் பி லைஸ் பிட்வீன் 0 to 1. சரிங்களா, புரிஞ்சுக்கிறீங்க. பியோட வேல்யூ வந்து 0 to infinity வரைக்கும் இருக்குங்க. இப்போ 0லேருந்து 1 எடுத்துக்கலாமே, 1 கூட எடுத்துக்கலாம். ஆமாம் 1 வரும், 1. அப்போது இது 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்த இதில் ஃபுல்லாக இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். 1க்கு அந்த பக்கம் இங்கே ஃபுல்லாக இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட் ஆகும் 1க்கு அப்புறம் ஆஃப்டர் 1. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இந்த மீனிங். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இந்த சீரீஸை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான சீரீஸ், இது அல்டர்னேட்டிங் சீரீஸ். ரைட்டுங்களா? ஸோ பி பிலாங்ஸ் டு 0 to infinity -1 to the power n. அது n இருந்தாலும் சரி n+1 or n-1 இது அது ப்ராப்ளமே கிடையாது. சரிங்களா, அது ப்ராப்ளமே கிடையாது. அல்டர்னேட்டிங் சீரீஸ் -2 ப்ளஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி தான், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா, ஸோ இப்போ இதில் என்ன அர்த்தம்னா ஹோல் பிஏ 0 to infinity தான். அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்னது கன்வர்ஜென்சி நடக்கும். இங்கே மாதிரி 2 தான் பிரிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சரிங்களா, ஸோ என்பிஎஸ் இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். சரிங்களா, ஓகே. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர்த்துக்கு இதுவும் டைவர்ஜென்ஸ் சொல்லி இது கிடையாது, -1 to the power n/n. அப்போது இது வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ். அப்போது இந்த சீரீஸ் வந்து எங்கெல்லாம் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும்னா 1ல் வரல. ஆக்சுவலாக -1 to 1 இதில் வந்துருச்சு, -1ல் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதான் என்னது இன்டர்வலாக கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறது. ஸோ இன்டர்வலாக கன்வர்ஜென்ஸ் வந்து இந்த இது. ரைட்டா? இப்போ உங்கள் கொஸ்டினை பார்ப்போமா, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சீரீஸ் கன்வர்ஜஸ் ஃபார் ஈச். ஓகே, இது வராதில்ல, ஏன்னா அந்த -1ல் வந்து கன்வர்ஜென்ஸ் நடக்கலை. அப்போ இதனால் இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம்லி, இங்கே பாயிண்ட் வைஸே நடக்கலை, எப்படி யூனிஃபார்ம்லி? சரிங்களா, அப்போது 4 ஆப்ஷனுமே ரிஜெக்ட் ஆகிடும். அப்போது கரெக்டான ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா அவங்க கொஸ்டின் வந்து கன்வர்ஜஸ் ஃபார் ஈச். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த இதை நம்ம ஓப்பன் ரோலாக மாற்றி விட்டாங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இது கரெக்டான ஆன்சர் வந்து இதான் ஃபார் ஈச். இந்த இந்த இன்டர்வல் இந்த இருக்குல்ல, இதுக்கு பதில் இதை அப்படியே மாற்றிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்ல இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து இது 4மே தப்பு. ஓகேங்களா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு இந்த கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன பண்ணுவோம்னா ஓகே, ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வரோம். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எடுத்து டெலிட் ஆனதுனால அப்படியே எடுத்து காமிக்கிறேன். ரைட்டுங்களா, பாருங்கள். ஸோ அப்போது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. f(x) இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். f(x) வந்து g(x) ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன் எக்ஸாக இருக்குது, இது இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு எக்ஸும் என்னது ரேஷனல் நம்பராக இருக்குது, இங்கே உள்ள ஒவ்வொரு எக்ஸும் ரேஷனல் நம்பராக இருக்குது. இந்த ஆரை வந்து 2 தான் பிரிச்சுக்கிறோம். ரேஷனல் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இது, இரேஷனல் பாயிண்ட்ஸோட இமேஜ் வந்து இது நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் ஆகிருக்குங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ரைட்டுங்களா, ரைட். ஸோ இப்போ என்ன ரிசல்ட் நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஜி ஆல்ஃபா கச் ஆல்ஃபா. ஓகே, சம் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா வந்து எந்தெந்த ஆல்ஃபாவுக்கெலாம் இந்த இந்த 2 ஃபங்க்ஷன் இமேஜ் வேல்யூ சேமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா, எந்தெந்த ஆல்ஃபாக்கெலாம் இதோட இமேஜ் வேல்யூ சேமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? சப்போஸ் அதில் சேமாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் மட்டும்தான் எஃப் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா, அந்த பாயிண்டில் மட்டும்தான் ஆல்ஃபா ஒன்லின்னு போட்டிருக்கேன். வேறு எந்த பாயிண்ட்லேயும் இந்த 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 ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த பாயிண்டில் மட்டும்தான் ஜி ஆஃப் ஆல்ஃபா கச் ஆஃப் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே சால்வ் பண்ணணும். ஆல்ஃபா கிடைக்கும். அந்த பாயிண்டில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும்.
சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த 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 இதோட ரோல் என்னென்னா, இப்போது இன்டர்வியூலாம் போனால் அவங்க கேட்பாங்க, என்ன செய்வாங்கன்னா, கிவன் an எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட் மட்டும், ஒரு பாயிண்டில் மட்டும் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் 2 பாயிண்டில் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அப்புறம் 3 பாயிண்டில் மட்டும்தான் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், n பாயிண்ட்ஸில் மட்டும்தான் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ், கண்டினியூட்டியே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை கொடுங்கம்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்குலாம் நாங்கள் இந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதனால் இது ரொம்ப முக்கியமான ட்ரிக். சரிங்களா. இப்போ ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதாவது ரீமான் இன்டெக்ரலில் படிச்சிருப்போம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் இதுதான். சரிங்களா. ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் வந்து 1 - 1 1 - 1 0 1 மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா. எனிவே இது முக்கியம், இதை மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்கன்னா, இது இங்கே மாற்றி போட்டாலும் இது இங்கே மாற்றி போட்டாலும் ஒன்று தான். சரிங்களா. 1 - 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 வேலையும் சேமாக வரவே முடியாது. ஸோ எந்த ஒரு ரியல் நம்பருக்கும் 1 - 1 சேமாக கொண்டு வர முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபார் எவ்ரி போட்டேன் g of alpha not equal to h of alpha, இதான் g, இது கச்சுன்னு எடுத்துக்கிறேன், ஃபார் எவ்ரி ஆல்ஃபா. அப்போது இது காமன் பாயிண்ட் வராது. சரிங்களா. அதனால் எஃப் வந்து நோவேர் கண்டினியூஸ் ஆன் ஆர். ஸோ ஆரில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் இந்த எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கவே இருக்காது. சரிங்களா. ஸோ இது ரிசல்ட். இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி நான் சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்க, எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு கலெக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் பாயிண்ட் மட்டும் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டே அப்படி ஈக்குவேட் பண்ணிடலாமா, ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சலாம். இந்த பாயிண்டில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும், மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கொடுக்குறாங்களா, எக்ஸ் ஸ்கொயர் = 1 சால்வ் பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ இந்த 2 பாயிண்டில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும், மற்ற எல்லா இதுலையும் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா. ரைட். இப்போ பாருங்கள், நம்ம ஃபங்க்ஷன் பாருங்கள், இதை நம்ம கொடுத்துருக்குது, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ரைட். இப்போது எக்ஸ் இது ரெண்டையும் அப்படி ஈக்குவேட் பண்ணுறேன், அதை இந்த சைடு கொண்டு வரேன், இது a - b ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ இது சால்வ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது 4 ரூட்ஸ் கிடைக்கும், அதாவது ரிப்பீட்டட் ரூட்ஸுமே நான் அலோவ் பண்ணுவேன், அதை கவுண்டிங்கில் கணக்கில் சேர்த்துக்கணும். சரிங்களா. ஸோ அப்போது 1 - 1 4 ரூட்ஸ் கிடச்சிருக்கா. அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த 2 பாயிண்டில் மட்டும்தான் கண்டினியூஸாக இருக்குது, மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் டிஸ்கண்டினியூஸாக இருக்குங்கிற ரிசல்ட். சரிங்களா. இப்போ நம்ம ஆப்ஷன் பக்கம் போகும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறது ஆக்சுவலாக இந்த நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்லணும், செட் ஆஃப் ஆல்னு கொடுக்கணும். இப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் சொல்லி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் சொல்கிறது வேறு. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். 1 2 எழுதினாலும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான், 1 2 3 எழுதினாலும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான், 1 100 வரைக்கும் எழுதினாலும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான். செட் ஆஃப் ஆல்னு சொல்லும்போது நம்ம எல்லா பாயிண்ட்டையும் கரெக்ட் பண்ணி அந்த செட் வந்து யூனிக்னஸாக மாறும். சரிங்களா. அதனால் செட் ஆஃப் ஆல்னு அவங்க மென்ஷன் பண்ண, நிறையா புக்கில் மென்ஷனே பண்ண மாட்டுறாங்க. செட் ஆஃப் ஆளுங்கிறத மென்ஷன் பண்ணால் தான் செட் வந்து யூனிக்காக இருக்கும். செட் ஆஃப் எழுதும்போது நமக்கு நிறையா செட்டு வரும், அப்போது நிறையா பிரச்சனை வரும். சரிங்களா. அதனால் அந்த இதை அவங்க கரெக்ஷன் பண்ணணும். சரிங்களா. ரைட். ஸோ இந்த இதை அவங்க கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இது ஆப்ஷனாக வரும். சரிங்களா. ஸோ இது -1 + 1. இப்போ இதை அவங்க கரெக்ஷன் இது இப்போ சப்போஸ் இந்த இது ஆல்னு கொடுக்கலைன்னா 1ங்கிற பாயிண்ட்லேயும் இது வந்து கண்டினியூஸ் வருது, -1லேயும் கண்டினியூஸ் வருது. சரிங்களா. இது 3மே ஆப்ஷனாக இருக்கும். செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா இது 3மே ஆன்சர், செட் ஆஃப் ஆல்னு கொடுத்தாங்கன்னா இது மட்டும்தான் ஆன்சர். ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சரிங்களா. கொஸ்டின் எடுக்கிறவங்க எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை கொஸ்டின், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னன்னு பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, எஸ்ஸுங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, டீங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இது சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ் 6, இது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் இது ரெண்டுமே ஆரோட சப்செட்டாக இருக்குது. இது 2 செட்டில் எதெல்லாம் கம்ப்ளீட் எதெல்லாம் இன்கம்ப்ளீட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. கம்ப்ளீட்னா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு முக்கியமான தியரத்தை நம்ம கோட் பண்ணுவோம். சரிங்களா. முக்கியமான ஒரு தியரத்தை கோட் பண்ணுவோம். என்ன தியரம்னா, இந்த தியரம். ஓகே. ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு காம்பேக்ட் செட் பண்ணிடுவோம். ஆரில் வந்து R⁴n வந்து எப்படி செட் பண்ணுவோம், R⁴n இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எடுப்போம், யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் அது காம்பேக்டாக இருக்குன்னு பார்த்துருப்போம். சரிங்களா.
அது வந்து அதுவுமே என்னது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் வரும், டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் க்ளோஸ்டு பவுண்டட் வந்தால் காம்பேக்டாக வரணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அதுவுமே வீடியோஸில் போட்டிருக்கேன், ரியல் வீடியோஸில் போட்டிருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட் செக் பண்ணுறது என்னென்னா இதே தான் கான்செப்ட். ஸோ என்னோட சூப்பர் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்னு தெரிஞ்சாச்சுன்னா அதோட எனி நான் எம்டி சப்செட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ். ஓகேங்களா? ஏ வந்து க்ளோஸ்டு இன் எக்ஸாக இருந்தால் அந்த சப்செட் வந்து அதான் சப்மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக என்னது கம்ப்ளீட்டாக இருக்கும். சூப்பர் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குங்க. அப்படின்னா அதோட நான் எம்டி சப்செட் எடுக்கிறோம், அது க்ளோஸ்டாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக மாறிடும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸஸ்க்கு எவ்ரி காசி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எ பாயிண்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ரைட்டுங்களா? அதாவது கம்ப்ளீட்னஸ் இல்லைங்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கம் போல் எழுதுவோம்ல, எக்ஸ் வந்து ஓப்பன் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரிஸ்க்கு. சரிங்களா? இப்போ எக்ஸ் வந்து ஒரு செட்டு கொடுக்குறாங்க. இதே கொஸ்டின் வச்சுக்கோமே, ஆறு யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து இப்படி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு செட்டு கொடுக்குறாங்க 0 to 1 இப்படி வச்சுக்குமா. இப்போது இது வந்து கம்ப்ளீட்டானு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியாக ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணுவோமா. ஒரு சீக்வன்ஸ் என்ன எடுப்போம், வழக்கம் போல் 1/nங்கிற சீக்வன்ஸ் எடுப்போமா. ஆமாம், இந்த சீரிஸ் கன்வர்ஜஸ் 0ங்கிற பாயிண்ட் இதில் இல்லை. ஸோ அதனால் இது வந்து இஸ் நாட் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சீக்வன்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா எந்த ஒரு காசி சீக்வன்ஸும் நம்ம எத்தனை காசி சீக்வன்ஸ் எடுப்பீங்க, இப்போ கன்வர்ஜன்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க. சரிங்களா? ரைட், அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிடணும். சரிங்களா? இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் முடிஞ்சது. இந்த ஏ கொடுத்துட்டாங்களா, இப்போ என்ன செய்யணும், இதுக்கு க்ளோஸ்டு என்ன செய்யணும், செட் ஆஃப் ஆல் லிமிட்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். லிமிட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன வரும், 0 to 1. அப்போது ஏ ஃபார்முலா வந்து ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ க்ளோசர் ஃபார்முலா இது. அப்போ ஏ யூனியன் ஈக்குவல் டு ரெண்டே யூனியன் போடும்போது 0,1ன்னு வந்துடும். அப்போது ஸோ ஏ பார் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னு வந்துச்சு. அப்போ ஏ இஸ் நாட் க்ளோஸ்ட், ஏ வந்து நாட் க்ளோஸ்ட், தஃபோர் ஏ இஸ் நாட் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ஆருக்கு இது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்காது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இந்த மாதிரி ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? அந்த சீக்வன்ஸ் கான்செப்ட்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ ஒரு எஸ்ங்கிற செட்டு கொடுத்துருக்காங்களா, இது வந்து லிமிட் பாயிண்ட்ஸ் இதுவுமே ரியல் அனாலிசிஸ் வீடியோஸில் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து என்னது ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது இந்த சீக்வன்ஸோட லிமிட்டிங் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 0 கிடைக்குமா. ஸோ லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி போடும்போது 0 கிடச்சிடும். 1/n 0. ஸோ 0 தான் இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட். 0 மட்டும் தான் ஒன்லி லிமிட் பாயிண்ட். இப்போ அடுத்து என்ன செய்வோம், அடுத்து எஸ் பார் கண்டுபிடிப்போம். எஸ் பார்னு அர்த்தம் எஸ் யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் எஸ். இப்போ இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன வந்துடும், ஹோல் செட்டே வந்து எஸ் யூனியன் வந்து எஸ்ன்னு வந்துடும். இப்படி வந்தால் க்ளோஸ்டுன்னு வந்துடும். சரிங்களா? க்ளோஸ்டுக்கு நம்ம செக் பண்ணுவோம். ஏ க்ளோசர் வந்து ஏ வந்தால் ஏ க்ளோஸ்ட், இன்ட்டு ஏ வந்து ஏன்னு வந்தால் ஏ இஸ் ஓப்பன். அப்படியே அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி அதனால வந்துருச்சு. அப்போ எஸ் இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர்னு வந்துருச்சு. இப்போ எஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இன் ஆர் கமாடி. ஓகேங்களா? ஸோ சூப்பர் ஸ்பேஸ் வந்து யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸை இருந்தால் மட்டும்தான் இந்த தேரை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஆர் கியூ கொடுக்குறான்னு, கியூ வந்து என்னது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வராது. அப்போ இந்த தேரம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? சூப்பர் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேரம் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி டி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, டி எடுக்கிறோம், அந்த டி கொடுத்துட்டாங்க, இது கொடுத்தாச்சு கொஸ்டினில். ஸோ இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட்ஸே வராது, லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி போனியும் வரவே வராது. ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்து ஸோ எந்த ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்காது. அப்போ டெரைவ்டு செட் ஆஃப் டீஸ் எம்டி செட் வந்துடும். ஸோ டி க்ளோசர் கண்டுபிடிக்கிறோம். டி க்ளோசர் வந்து டீன்னு வந்துருச்சா, டி க்ளோசர் வந்து டீன்னு வந்துருச்சு. அப்போ டி வந்து க்ளோஸ்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, அதாவது ஒரு செட்டுக்கு டெரைவ்டு செட் எம்டி செட்டாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்டு வந்துடும். ஓகே, ஸோ க்ளோஸ்டு வந்துடும். அப்போ டி வந்து க்ளோஸ்னு வந்துருச்சு. ஸோ அதனால் டி வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இன் ஆர் கமா டின்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக தான். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக தான். ஸோ இது கரெக்டான இது தேர்டு கொடுத்துருவோம். தேர்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லெட்டு இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இப்போ நம்ம இது என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா,
2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனு, டொமைன் வந்து 0 to 1, ரெண்டோட ஃபங்க்ஷன் டொமைன் 0 to 1 ஆர்னு இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தாச்சு, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது என்ன ரீமான் இன்டெக்ரலில் போகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெக்ரல் இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக ரீமான் இன்டெக்ரலில் ஒரு முக்கியமான தியரம்ஸ் ஒன்று இருக்கும். என்ன தியரம்ஸ்னால், ஆக்சுவலாக இந்த தியரம் ஸோ இது ரொம்ப முக்கியமான தியரம். ஆக்சுவலாக ஸோ வெரி ஸ்டாண்டர்ட் தியரம். ஆக்சுவலாக எஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலில் டிஃபைன் பண்ணி பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ பார்ட்டிஷன்லாம் வச்சு எல்லாம் கொண்டு வருவோம் அந்த ரீமான் இன்டெக்ரல் கொடுக்குறதுக்கு. அது இதில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ரீமான் இன்டெக்ரலாக மாறிடும். சரிங்களா. இப்போ நம்ம இந்த தியரம் என்னென்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் அந்த கேட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ அது பார்ப்போம், வெறும் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நல்லா பார்ப்போம். ஃபங்க்ஷனில் டிஸ்கனெக்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்ப்பேன். ஃபங்க்ஷனை பார்ப்பேன், பார்த்தோன்னே எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஸ்கனெக்டிவ் இருக்குன்னு பார்ப்பேன். சரிங்களா. பார்த்துட்டு அப்போ அந்த எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஸ்கனெக்டிவ் அந்த பாயிண்ட்டை நான் கலெக்ட் பண்ணி அது கவுண்டபிள் செட்டான்னு பார்ப்பேன். அது கவுண்டபிள் செட்டாக இருந்தால் எஃப் வந்து ரீமான் இன்டெக்ரலாக மாறிடும். அவ்வளோதான் சிம்பிள். அன்கவுண்டபிள் தான் ரீமான் இன்டெக்ரலாக மாறாது. வெரி சிம்பிள். அதுதான் சொல்லியிருப்பேன். இஃப் எஸ் இஃப் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் set of all points of discontinuities of a bounded function on closed interval a comma b is countable set, then f is Riemann integrable. So the standard examples very important ரைட்டுங்களா. அவ்வளோ. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் லெட் பி எ பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கும். பவுண்டடு ஃபங்க்ஷன் ஆன் ஏ கமா பியாக இருக்கணும். இந்த டொமைன் வந்து ஒரு காம்பாக்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏங்கிறது என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் இங்கே உள்ள எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது அதை நான் கலெக்ட் பண்ணுறேன். கலெக்ட் பண்ணி ஏங்கிற ஒரு செட்டு கிடச்சிருக்கு. ஏங்கிறது சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும், அதாவது சப்செட் ஆஃப் ஏ கமா பியாக இருக்கும். சரிங்களா. அவ்வளோதான். இப்போ சப்போஸ் ஏங்கிறது கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா இந்த எஃப்ங்கிறது ரீமான் இன்டெக்ரல் ஆன் ஏ கமா பின்னு வந்துடும். எஃப் வந்து என்னது ரீமான் இன்டெக்ரபிள் ஆன் ஏ கமா பின்னு வந்துடும். ஓகே. எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரல் ஆன் ஏ கமா பின்னு வந்துடும். இது தியரம் ரைட்டா. இன்னொரு தியரம், ஒரு முக்கியமான தியரம் உண்டு. அது என்னென்னா, இதே அப்படியே வரும். ஸோ இதே தான் சேம் கான்செப்ட். எஃப்ங்கிறது ஏ கமா பி டு ஆர் போகக்கூடிய பிஏ பவுண்டட் ஃபங்க்ஷன், ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் ஆஃப் ஏ பவுண்டட் ஃபங்க்ஷன் ஏ கமா பி எடுக்கிறோம். இப்போ ஒரு செட்டு கிடச்சிருக்குமா, இதுக்கு வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ். இதுக்கு வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எஃப் வந்து ரீமான் இன்டெக்ரலாக மாறிடும். சரிங்களா. தட் இஸ் எஃப்ங்கிறது பவுண்டட் ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஏங்கிறது என்னது போன சம் மாதிரி டிஸ்கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் கலெக்ட் பண்ணுறேன், சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும். இப்போ இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். அது ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து ரீமான் இன்டெக்ரலாக மாறும். அவ்வளோதான். சரிங்களா. இப்போ இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட்லலாம் டிஸ்கன்டினியூஸாக இருக்குன்னா இந்த பாயிண்ட் 1/1, 1/2, 1/3, 1/4, 1/5லாம் டிஸ்கன்டினியூஸாக இருக்கும். பார்த்தீங்களா. இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் வந்து எந்தெந்த பாயிண்ட்ல டிஸ்கன்டினியூஸாக இருக்கும்னா 1, 1/2, 1/3, 1/4 இதெல்லாம் டிஸ்கன்டினியூஸாக இருக்கும். சரிங்களா. அப்போது இது கவுண்டபிள் செட்டு. அப்போது ஏ கவுண்டபிள் வந்துருச்சா. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து காம்பாக்ட் செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பவுண்டட் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. சரிங்களா. அதனால் இது என்ன வந்துடும்னா இது வந்து ரீமான் இன்டெக்ரலாக மாறிடும். இப்போ எஃப் ரீமான் இன்டெக்ரல். அதே மாதிரி இதுவும் அதே தான், சேம் கான்செப்ட். பிங்கிற செட்டு இங்கே டிஸ்கன்டினியூட்டிஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுறேன். 1, 1/2, 1/3. ஸோ இதுவும் கவுண்டபிள் செட்டு. அதனால் இது பவுண்டட் ஃபங்க்ஷனாக வந்துடும். சரிங்களா. ஏன்னா இப்படி தானே எடுக்கிறோம், க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1 என்ன தான் எடுக்கிறோம். அப்போ பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்துடும். அதனால் ஜி வந்து ரீமான் இன்டெக்ரல். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுமே ரீமான் இன்டெக்ரபிளாக மாறிடும். ஓகேங்களா. போத் ஆர் ரீமான் இன்டெக்ரல். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எயித்து கொஸ்டின் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசர் வந்து செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ. ஆமாம், கரெக்டு தானே. செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ. ஓகே.
இப்போது இந்த செட்டு வந்து க்ளோஸ்டாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. செட்டு க்ளோஸ்டாக இருக்குமா? ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இந்த விஷயம் தெரியும். ஓகே. ஆக்சுவலாக இதில் ரொம்ப இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்போயுமே இந்த இன்டீரியர் ப்ராப்பர்ட்டி க்ளோஸரோட ப்ராப்பர்ட்டியை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் நான் வீடியோஸில் நிறையா போட்டிருப்பேன். ரைட்டுங்களா? எக்ஸ்கமா டிபியை மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. எக்ஸ் க்ளோஸர் வந்து எக்ஸாக இருக்கும், எம்டி க்ளோஸர் வந்து எம்டியாக இருக்கும். ரைட்டுங்களா? நிறைய எம்டி க்ளோஸரை வந்து ஹோல் ஸ்பேஸ்னு எடுப்போம், அது வேறு. ரைட்டுங்களா? இப்போது நான் ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சா? இப்போது ஏ க்ளோஷர்னு அர்த்தம்னா இந்த ஏக்கு சூப்பர் க்ளோஸர் செட்டு கண்டுபிடிக்கும். ஏ கவர் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா க்ளோஸர் செட்ஸும் எடுப்போம். நிறையா ஏஐ கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய நிறையா க்ளோஸர் செட்ஸ் எக்ஸில் இருக்கும். எக்ஸில் நிறையா இருக்கும். அதில் ஸ்மாலஸ்ட் க்ளோஸர் செட் கண்டெய்னிங் ஏ, அதுதான் என்னதுன்னா க்ளோஸர். ஏ க்ளோஸர் இஸ் தி ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏஐ கண்டெயின் பண்ணி இருக்கணும். இருக்கக்கூடிய எல்லா க்ளோஸர் செட்ஸில் என்னது ஸ்மாலஸ்ட் க்ளோஸர் செட்டு தான் ஏ க்ளோஸர்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இப்போ வந்துருச்சு. அப்போ ஏங்கிறது சப்செட் ஆஃப் ஏ க்ளோஸராக இருக்கும். சரிங்களா? இப்போது எப்போ ஈக்குவாலிட்டி வரணும்? ஏ க்ளோஸராக இருந்தால் ஏ க்ளோஸர் வந்து ஏன்னு வந்துடும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இன்டீரியர் என்ன சொல்லுவோம்னா ஏ இந்த இருக்குது, இதுதான் ஏ. சரிங்களா? இப்போ நம்ம ஏக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஓப்பன் செட் தேடணும். அப்போது ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஓப்பன் செட்ஸில் என்னது லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் தேடுறோம். அதுதான் இன்டீரியர் ஏ. இப்போ ஏ இருக்கா? ஏக்குள்ளே லார்ஜஸ்ட் ஓப்பன் செட்டை தேடுறோம். இப்போ இது ஒரு ஓப்பன் செட் இதுதான் அப்போ இன்டீரியர் ஏ. இப்படி நிறைய ஓப்பன் செட்ஸ் ஏக்குள்ளே நிறைய ஓப்பன் செட்ஸ் இருக்கும். அப்போ இதில் லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் இதுதான். அப்போ இதுதான் இந்த இன்டீரியர் ஏ. ஸோ லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் கண்டெயின் இன், இது கண்டெய்னிங் ஏ, இது கண்டெய்னிங் இன். சரிங்களா? இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் கண்டெய்னிங் இன் ஏ இஸ் கால்டு இன்டீரியர் ஏ. ரைட்டுங்களா? ஸோ இதே தான் சேம் கான்செப்ட். இப்போ இங்கே வந்து இது மாற்றி வரும். இன்டீரியர் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏ இஸ் ஓப்பனாக இருந்தால் இன்டீரியர் ஏ வந்து ஏன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருப்போம். என்னது ஏ யூனியன் பி த ஹோல் க்ளோஷர் வந்து ஏ க்ளோஷர் யூனியன் பி க்ளோஷர். இங்கே ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் இன்க்ளூஷன் வராது. இந்த இன்க்ளூஷன் வராது. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கும் அதே தான் சேம். இது டெரைவேட்டிவ் செட் ஆஃப் ஏ யூனியன் டெரைவேட்டிவ் செட் ஆஃப் பி. இங்கே இன்டர்செக்ஷன் வரும்போது சப்செட் வரும். டெரைவேட்டிவ் செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டெரைவேட்டிவ் செட் ஆஃப் பி. ரைட்டுங்களா? இதேமாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதேமாதிரி இங்கே என்ன வரும்னா இங்கே இன்டர்செக்ஷனில் வராது, இங்கே யூனியனில் வராது. இப்போ யூனியன் இன்டர்செக்ஷனில் இந்த பக்கம் இன்க்ளூஷன் வரும், இது இங்கே இந்த பக்கம் இன்க்ளூஷன் வரும். இங்கே ஈக்குவாலிட்டி வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் நம்ம படிக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிச்சது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே.